இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்ம 2025 புதிய வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். புதிய வருஷம்னாலே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், கோல்கள் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் மனசார நினைக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய தலைப்பு புதிய தொடக்கம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பைபிள் வசனங்கள் என்ன சொல்லுது, ஆராதனை பாடல்கள், சாட்சிகள் எல்லாவற்றையுமே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட ரெபேக்கா இருக்காங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் அதை பற்றி அவங்க நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. உங்க எல்லாருக்கும் புது வருஷத்துக்கான இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நம்மோட ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வரப்போற வருஷம் இதுக்கு முன்ன இருந்த வருஷத்தை விட சிறப்பானதா இருக்கணும்னு நாங்க ஜெபம் பண்றோம். உங்களால இந்த புது வருஷத்தோட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையா? உறவுகள் உடைஞ்சு போனதாலயா? உறவுகள் உடையல, ஆனா அந்த உறவுல ஏமாற்றம் இருக்கு, வேதனை இருக்கு, துக்கம் இருக்கு. ஒருவேளை ஆதரவு இல்லாம இருக்கலாம், இல்ல காலேஜ்லயோ ஒருவேளை யூனிவர்சிட்டிலயோ சில எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, இல்ல வாழ்க்கை பரீட்சையில நீங்க தோத்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்க ஆரோக்கியம் இதுக்கு முன்ன இருந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். இதுக்கு முன்ன ஒரு வேலையை ரொம்ப ஈஸியா செய்ய முடிஞ்சது, ஆனா இப்ப அதே வேலை ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். உங்க உடம்புல அந்த தைரியம் இல்ல, அந்த பலம் இல்ல, நீங்க ஒருவேளை பலவீனமா உணரலாம். இப்படி பலவிதமான உணர்வுகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நண்பர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நாம சேர்ந்து நம்மோட பார்வைய தேவன் மேல மட்டும் வைக்க உங்களை நாங்க ஊக்கப்படுத்துறோம், உற்சாகப்படுத்துறோம். ஏன்னா அவர்தான் நம்மள சீரமைச்சு மறுபடியும் கட்டி புதுப்பிக்கிறவரா இருக்காரு. நான் அத படிக்க ஆரம்பிச்சப்போ எவ்வளவு அதிகமா நான் அதை படிச்சனோ அப்போ என்னோட எண்ணமும் என்னோட புத்தியும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அவர் தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட அவருக்கு எந்த பாராட்டும் கிடைக்கலன்ற ஒரு பாடம் எனக்கு இங்க கிடைச்சது. இந்த விஷயம் என்னோட நம்பிக்கையையும் நான் நம்பிக்கை வச்சிருந்த சில விஷயங்களையும் முழுசா மாத்திருச்சு. எல்லாரோட வாழ்க்கையிலயும் சில பிரச்சனைகள் வரும். சில நேரம் சில பேரோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், சில வாழ்க்கையில கம்மியா பிரச்சனைகள் வரும். அது எதுவுமே உங்களை வரையறுக்க முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு ஒரு புதுமையை தர்றாரு, புது நம்பிக்கையை தர்றாரு. தேவன் மூலமா வர்ற பலமும் வலிமையும் இந்த உலகத்துல யாராலையுமே நமக்கு தர முடியாது. அந்த சக்தி தான் இந்த பிரச்சனைகளை நாம கடந்து போறதுக்கு ஊக்கம் தருது. நம்ம எல்லாரும் தேவனை நம்பிதான் இருக்கிறோம். பைபிள்ல சங்கீதம் 121 இப்படி நாம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவர், நம்மோட உதவியாளர் அவர்தான். வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான். உங்களையும் என்னையும் படைத்தவரும் அவர்தான். அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர்தான் நம்மளை பாதுகாக்கிறவர். நண்பர்களே, நாம நம்மோட விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல மட்டும் வைப்போம். வாங்க, நம்ம சூழ்நிலையை மாத்தக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. உங்களுக்கு ஜெபத்துல நாங்க உதவி செய்ய விரும்புறோம். CBN பிரேயர் லைன்ல நீங்க கண்டிப்பா எங்களுக்கு போன் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010. உங்க காலுக்காகவும் நீங்க தொடர்பு கொள்றதுக்காகவும் நாங்க காத்திருப்போம். நண்பர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பலத்தால் நம்மளால எல்லாத்தையுமே செய்ய முடியும். நாம நம்மோட பார்வைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைப்போம். வாங்க, அவர்தான் நம்ம சூழ்நிலைகளை மாத்துவாரு. இருக்கிற மோசமான சூழ்நிலைகள்ல இருந்து நல்லதை அவர்தான் கொண்டு வருவாரு. நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் சீக்கிரமே நான் உங்களை ஸ்டுடியோல சந்திச்சு தொடர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி ரெபேக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன பார்க்க இருக்கிறோம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள்.
சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய தொடக்கம், அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த புதிய வருடம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நான் சில மரப்பெட்டிகளை வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பழசாயிருச்சு, அது கொஞ்சம் புதுசாக்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு கார்பெண்டரை தேடினேன். அவங்களால மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும், அப்படி தானே? அதற்கான ஆளுங்க தான் அதை வந்து செய்ய முடியும், அப்படி தானே? ஸோ அந்த வேலை தெரிந்த ஒரு நபரை நான் தேடினேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்க. அது அப்படியே புத்தம் புதுசாக மாறிடுச்சு. இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும். உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து நம்முடைய வாழ்க்கை அவர் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து புதிதாக்குகிறார். இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது யார் கண்டுபிடிங்க பகுதி. வாங்க, என்ன கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி, 75 வயதில் குழந்தை பிறக்கும் என தேவன் வாக்கு பண்ணின நபர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ மோசே, ஆப்ஷன் பி ஆபிரகாம், ஆப்ஷன் சி தாவீது, ஆப்ஷன் டி யோசேப்பு. உங்களுக்கான பதிலை நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம். உங்களுடைய பதிலுக்காக நாங்க ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ பாஸ்டர் தன்னு அவங்க நம்ம கூட இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் ஏமாற்றங்களும் இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய தொடக்கம் கிடைத்தது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். ஒரு நாளாவது என் வாழ்க்கையில ஏதாவது செய்யணுங்கிற ஒரு கோபம் தான் என் மனசுல இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணு ஆகணும். எங்க அப்பா மாதிரி ஊர் சுத்துறவனா சூதாடியா ஆகக்கூடாது. என்னோட முக்கியமான கோல், நோக்கம், என் வாழ்க்கையில நான் ஏதோ ஒன்னா இருக்கணுங்கிறது தான். தன்னோவிற்கு சிறு வயதிலிருந்தே படிப்பில் மிகவும் ஆர்வம் இருந்தது. அவர் பெயர் புகழ் பெற வேண்டும் என்கிற கனவோடு இருந்தார். ஆனால் ஒரு நாள் இப்படி நடந்தது. நான் ஹாஸ்டல்ல 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப என்னோட தாத்தா இறந்து போயிட்டாங்க. அப்ப என் மனசுல யார் எனக்கு பணம் தருவா, யார் என்ன படிக்க வைப்பா, யார் என்ன பராமரிப்பாங்கங்கிற எண்ணம் வந்துச்சு. இந்த விஷயத்தை கேட்டு என் மனசு ரொம்ப சுக்குநூறா நொறுங்கிடுச்சு. நம்பிக்கை இழந்த தன்னுவிற்கு தன்னையும் தன் கனவையும் ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை என்பது போல் அவருக்கு தோன்றியது. 2000ல நான் நாகாலாந்துக்கு ஓடி வந்துட்டேன். ஏதாவது ஒன்று ஆகணுங்கிற முடிவோடு நான் அங்கே வந்தேன். ஏதாவது வேலை செஞ்சு ஏதாவது ஒன்று செஞ்சு பணம் சேர்த்துட்டு வருவேன், சம்பாதிச்சுட்டு படிப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். தீமாப்பூர்ல என்னோட அங்கிள் இருக்காங்க, அவங்க ஹோட்டலுக்கு வந்தேன். தனுவின் கனவு அவருடைய பணப்பற்றாக்குறையின் காரணமாக அவரை பைபிள் காலேஜிற்கு அழைத்துச் சென்றது. ஆனால் அவருடைய மனதோ வேறு எங்கேயோ இருந்தது. நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா இருந்தேன். என் கையில பைபிள் இருந்துச்சு, ஆனா ஆண்டவரோட அந்த வார்த்தை என் இதயத்துல இல்ல. நான் அப்படியே என் மனசு போன போக்குல போயிட்டு இருந்தேன். அவர் வெவ்வேறு பைபிள் ஆசிரியர்களின் பேச்சுக்களை கேட்டபோது ஒரு பாஸ்டருடைய வார்த்தை அவரை சங்கடமாகவும் குற்றவாளியாகவும் உணர வைத்தது. உங்களோட மூச்சு நின்னு போச்சுன்னா நீங்க எங்க போவீங்க? அந்த பாஸ்டர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாம நீங்க நேரா நரகத்துக்கு போவீங்க, நெருப்புக்கு போவீங்கன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. நெருப்புங்கிற வார்த்தையை கேட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. மனசுக்குள்ள நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் நான் நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் ரூமுக்கு போனேன். 2004 ரூம்ல தான் தனியா இருந்தேன். நான் சீரியஸா ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, தயவு செஞ்சு நீங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடுறேன். நான் பாவி, என் மேல நம்பிக்கை வச்சா உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு அப்போஸ்தலர்ல எழுதியிருக்கு. அப்ப இருந்து நான் ஆண்டவர்கிட்ட ஐக்கியமா இருக்கேன். அன்றைய தினம் தன்னு தன்னுடைய இதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு புதிய ஆரம்பமாக இருந்தது. என்னோட மனசுல பைபிள் வசனம் வெளிச்சம் தந்துக்கிட்டே வந்துச்சு. எனக்கு ஊக்கம் கிடைச்சிச்சு. நான் முதல்ல எப்படி இருந்தனோ, என்னோட படிப்புல
உலக சம்பந்தமான விஷயங்கள்ல எனக்கு இருந்த அந்த விருப்பம் ஒப்பிட்டு பார்க்கறப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லாததா போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை பணத்தால, படிப்பால, என்னோட அறிவால அதை பெற முடியாம இருந்துச்சு. ஒரு இளைஞனை குற்றவாளி என்று தீர்த்த விஷயம்தான் இன்று அவரை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் நோக்கத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. நான் வீட்டில இருந்து கிளம்புனப்ப கைவிடப்பட்டவனா, நிராகரிக்கப்பட்டவனா, என் வாழ்க்கையில ஏதாவது நடக்குமான்னு நம்பிக்கை இல்லாதவனா இருந்தேன். அப்புறம் நான் ஆண்டவரை சந்திச்சப்ப எனக்கு நல்லது கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். எனக்குள்ள நம்பிக்கை வந்திருக்கு, எனக்குள்ள நோக்கம் வந்திருக்கு, எனக்குள்ள லட்சியம் வந்திருக்கு. இப்ப நான் சந்தோஷத்தோட எனக்கு கிடைச்ச நம்பிக்கைய மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கு தன்னுவிற்கு திருமணமாகிவிட்டது. மேலும் அவருடைய மனைவி நகினாவும் ஆண்டவருக்காக வைராகியம் உள்ளவராக இருக்கிறார். என் மனைவி குறிப்பா எனக்கு முதுகெலும்பா இருக்காங்க. அவங்க எனக்கு உதவி செய்றாங்க. நாங்க மோமோஸ் பண்றதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஐடியா தந்தாரு. நாங்க மோமோஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். நாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட நான் ரோட்ல மோமோஸ் விக்கிறேன். என்னோட சுய உதவிக்காக, குடும்ப ஆதரவுக்காக இப்ப என்னோட வேலை இதுதான். இப்படி நான் செஞ்சு சர்ச்சை நான் முன்னேற்றத்துக்கு கொண்டு போறேன். ஆண்டவரோட ஊழியத்துல முன்னேறுறேன். சந்தோஷமா இருக்கேன். தன்னு தன்னுடைய வீட்டை விட்டு வந்து இன்றைக்கு 25 வருடங்கள் கடந்து விட்டது. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நோக்கம் இருக்கிறது. நான் அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. என்ன நீங்க அந்த பாதையில போக விடல. நீங்க என்னோட தாத்தாவை எடுத்துக்கிட்டீங்க. எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை என் குடும்பத்துல நீங்க கொண்டு வந்தீங்க. அது நல்லதுதான். அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன நல்லா தெரியும். அவரு என்னை விட்டு விலகவும் இல்ல, என்ன கைவிடவும் இல்ல. நான் அத உணர்ந்தேன்னு தான் சொல்லணும். ஆண்டவர் என்ன நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை நம்பிதான் நான் இருக்கேன். நன்றி தன்னு, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில பேரு, புகழ், பணம் எல்லாத்தையும் அடையணும், அதுதான் உங்களுடைய லட்சியமா இருந்திருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நீங்க புரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய லட்சியம் மாறியதை எங்களால பார்க்க முடியுது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றி. பாஸ்டர் தன்னுவுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையில் கொடுத்த அந்த புதிய தொடக்கத்தை தேவன் நமக்கும் தர விரும்புகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நீங்க உங்களுக்கு போன வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அதோட பாதிப்பு உங்களுக்கு இப்ப இருக்கலாம். எப்படிங்க இருக்க போது, எனக்கு எப்படிங்க அந்த புதிய தொடக்கம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, தேவனால அதை தர முடியும். உங்களுக்காக ஒரு ஊக்கம் தரக்கூடிய அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இது ஒரு வாக்குறுதி தரக்கூடிய வசனங்களா இது இருக்குது. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உயிர் தெழுந்த இயேசு நமக்காக 3 விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னு இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. முதல்ல அவர் நம்மை புதிதாக்குகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எல்லாம் புதுசாக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 2வது, தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரக்கமுள்ள அந்த கிருபை நம்ம மேலே இருக்குது. அதனால் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அவர் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். 3வது, ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலே அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதுன்னு தான் அர்த்தம். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அதற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். ஜெபத்துடனே கூட ஆலோசனையும் நாங்கள் தருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம்.
கிரைஸ்ட் சர்ச் CNI ஜகத்ரி ஹரியானா, கிரைஸ்ட் சர்ச் ஜோத்பூர் ராஜஸ்தான், மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI பஞ்சாபில் இருந்த தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம் ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்த பாடல்களை பார்ப்பதற்காக CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் Give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. புதிய தொடக்கத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தர விரும்புகிறார். ஒருவேளை போன வருஷம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்தை கொடுத்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை நீங்கள் தாங்கப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு தருவீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆசீர்வாதம் எங்களை நிறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நான் நம்பிக்கையுள்ள தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. இந்த வசனம் ஒரு புதிய தொடக்கத்தை பற்றி சொல்லுது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அது மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பார்க்குறோம். அவர் சிருஷ்டிக்கிறவர், படைக்கிறவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மண் பானை செய்யக்கூடிய குயவன் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க அந்த மண்ணை பதப்படுத்தி அந்த பானையை அவங்க செய்யும்போது ஒருவேளை அந்த மண் சரியாக வரலை, அவங்க நினைக்கக்கூடிய பாத்திரமாக அது வரலைன்னா அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நிச்சயமாகவே அவர் விரும்புகின்ற பாத்திரமாக நம்மை வணைகிறார். இந்த அழகான சிந்தனையோட இப்போ ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். पर्वत गहरे सागर, सूरज चांद सितारे, ऊंचे पर्वत गहरे सागर, सूरज चांद सितारे, बादल आए में बरसाए, कुदरत की बलिहारी, कुदरत की बलिहारी,
तेरी दुनिया सारी, तेरी दुनिया सारी। हम दो सना हम मिल गाए, तेरा शुक्र करें। हम दो सना हम मिल गाए, तेरा शुक्र करें। बुलबुल गाए झूमे डाली, नाचे धरती सारी, नाचे धरती सारी। तू ही दाता देश विधाता, तेरी दुनिया सारी, तेरी दुनिया सारी। हाथों को जोड़े दिल को खोले, आए हैं शरण तेरी। हाथों को जोड़े दिल को खोले, आए हैं शरण तेरी। पापों को प्यारे प्रभु क्षमा कर, जान लिए पुकारे, जान लिए पुकारे। तू ही दाता देश विधाता, तेरी दुनिया सारी, तेरी। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்க சர்ச்சை கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா அப்படின்னா நீங்க எங்க வெப்சைட்ல விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/register-your-choir. உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பாஸ்டர் தன்னு அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் தந்தார் அதையும் பார்த்தோம். அதே தேவன் நமக்கும் கூட ஒரு புதிய தொடக்கத்தை தர விரும்புகிறார். நம்பிக்கையோட நீங்க அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். உங்ககிட்ட கருத்துகள் சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பதிவு பண்ணலாம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.